நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். வியாழக்கிழமை நாள் பொழுது என்று சொன்னால் இன்றைய தினம் மருத்துவம் தொடர்பாக, அதாவது பெண்கள் மருத்துவம் தொடர்பான பகுதியாக இன்றைய தினம் அமைந்திருக்க போகின்றது. வழமையாகவே மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களினுடைய பங்களிப்பு தற்காலத்தில் குறைந்த வண்ணமாகவே காணப்படுகிறது. அதிகளவாக நோய்வாய்ப்பட்டாலும் மருத்துவ முறையை அணுகிறது தற்காலத்தில் குறைந்த அளவாகவே காணப்படுகிறது. இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை தேடி பெண்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் ஆயுர்வேத மருத்துவ முறை தொடர்பாக எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகின்றோம். இது தொடர்பான விளக்கத்தை வழங்குவதற்காக இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 12 வருட காலமாக தன்னை ஆயுர்வேத மருத்துவத்துறையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் நபர் ஒருவரை தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் 10 வருடங்களுக்கு மேலாக மாணவர்களினுடைய விரிவுரையாளராகவும் ஆயுர்வேத சித்த மருத்துவத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நபர் என்று கூட சொல்லலாம். அவரை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவரை இப்போது நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஆயுர்வேத வைத்தியத்துறை நிபுணர் திருமதி சர்மிளா அருண்பாபு அவர்கள். அவரை நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அதாவது நாங்கள் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் பல்வகைப்பட்ட சித்த மருத்துவம் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள போகின்றோம். இருந்த பொழுதிலும் நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய அறிமுகம், நிகழ்ச்சியில் முதலாவதாக உங்களுடைய அறிமுகம் தேவைப்படுகிறது. முதலாவது கேள்வியை தொடர்ந்து உங்களுடைய அறிமுகத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். தற்போதைய காலத்தில் பெண்களினுடைய ஆயுர்வேத மருத்துவத்துறையினுடைய உள்ளீடு அதிகரித்து காணப்பட்டாலும் ஆரம்ப காலங்களில் இதை பெண்கள் விரும்புவது குறைவாகவே காணப்பட்டது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த துறையில் ஆர்வம் வருவதற்கான காரணத்தோடு உங்களை பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். என்னுடைய பெயரை நீங்களே அறிமுகம் செய்துள்ளீர்கள். நான் லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் கல்வி பயின்று அங்கேயே விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அத்துடன் எனக்கு சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளமையாக இருக்கின்றமையினாலும் அரியாலை நாவலடி மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவியாகவும் நல்லூர் பிரதேச செயலகத்தினுடைய மகளிர் விவகார குழுக்களின் சமாசத்தினுடைய செயலாளராகவும் ஜாழ் மாவட்ட மகளிர் விவகார குழுக்களின் சம்மேளனத்தினுடைய பொருளாளராகவும் மற்றும் ஏனைய சமூக சேவை அமைப்புகளிலும் நான் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். நல்லூர் மத்தியத்து சபையினுடைய உபதவிசாளராகவும் எனது சேவையை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நான் விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலும் தனியார் வைத்தியசாலையும் ஒன்று நமக்கு உள்ளது. அங்கும் நோயாளர்களை நாம் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சித்த ஆயுர்வேத துறையில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டதற்கான காரணம் என்று பார்க்கும்போது, நான் பாடசாலையில் கல்வி கற்ற காலத்தில் எனது தாயார் சுகவீனமடைந்திருந்தார். முழங்கால் மூட்டு வருத்தத்திற்காக மிகவும் அவதியுற்ற வேளையில் கைதடி சித்த மருத்துவ வைத்தியசாலையிலே அவர் 45 நாட்கள் வைத்தியம் பெற்று பூரண சுகமடைந்துள்ளார். இன்று அவருக்கு 70 வயதாகியும் அவர் அந்த வருத்தத்தினால் மீண்டும் பாதிக்கப்பட்டோ அல்லது நோயிட்டோ இருக்கவில்லை. எனவேதான் எனக்கு இந்த துறையை நான் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நிச்சயமாக, அதாவது ஒருவர் குறிப்பாக எங்களுடைய வீடுகளில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கும். நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கோ சில பேர் எங்களுடைய உறவினர்களை நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். இவர்களை எவ்வாறான முறையில் நாங்கள் வைத்தியத்துறையை நாடலாம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது ஏதோ ஒரு வைத்தியம் அதற்கு கை கொடுக்கும். இருந்த போதும் ஒவ்வொருவரும் நானும் இந்த வைத்தியத்துறையில் சாதிக்க வேண்டும், நானும் இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு அவர்களிடம் அந்த இடத்திலிருந்து தோன்றுகிறது எப்படி என்று சொல்லலாம். ஒவ்வொருவரும் எப்படியாக சிந்தித்தால் எங்களுடைய நாட்டிலும் சரி எங்களுடைய தேசத்திலும் சரி நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் அடுத்தபடியாக மற்றும் ஒரு கேள்வி, அதாவது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இப்போதைய காலகட்டத்தில் பெண்களாக இருக்கலாம், குறிப்பாக பொதுவாக நாங்கள் எல்லோரையுமே குறிப்பிடலாம், இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு நோய்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஆரம்ப காலத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் இப்போது கிடையாது. நவீன காலத்திற்கு ஏற்றா போல இப்போது உணவு பழக்க வழக்கங்கள் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டு செல்கிறது, மாற்றமடைந்து கொண்டு செல்கிறது. இதனால் பாரிய நோய்கள் ஏற்படுகிறது. உடல் ரீதியாக பாரிய இன்னல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். இதனை தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் எவ்வகையான அணுகுமுறைகள் காணப்படுகிறது? இவற்றை நாங்கள் எவ்வாறான முறையில் தடுக்கலாம்? அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டால் உணவே மருந்து, மருந்தே உணவென்று எங்களுடைய முன்னோர்கள் கூறுவார்கள். நாம் உட்கொள்கிற உணவின் மூலமே எங்களுடைய
சில நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மரக்கறி பழ வகையிலும் இருக்கின்ற ரசாயன பொருட்கள் காரணமாக அந்த பொருட்களின் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கிறதால் எங்களால் உணவே மருந்தே உணவென்று சொல்ல முடியாமல் உள்ளது. இப்பொழுது எடுத்து பார்த்து கொண்டீங்களானால் சிறு வயதிலே பெண் குழந்தைகள் பூப்படைகின்றார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். ஒரு சில ரசாயனம் சேர்ந்த ஹோமோன்களால் ஏற்றப்பட்ட இறைச்சி வகைகளை அவர்கள் உண்ணுவதனால் அவர்கள் சிறு வயதிலேயே பூப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய ஆதிகால உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் திணை, சாமை, குரக்கன் போன்ற தானிய வகைகளை உணவுக்காக பாவித்தனர். அந்த தானிய வகைகளில் எங்களுக்கு போஷாக்கு நிறைந்திருந்தது. அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் போன்ற சத்து நிறைந்த உணவுகளை உண்பதனால ஆரோக்கியமாக காணப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுதுள்ள ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது இலகுவில் தயாரிக்கக்கூடிய உணவுகள், கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள்னால எங்களுடைய பெண் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் மற்றும் ஒரு கேள்வி, இந்த சிறு வயதிலே பூப்படைக்கின்ற பிள்ளைகளினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறான முறைகள் அமைய வேண்டும்? சிறு வயதில் நாங்கள் கடைச்சாப்பாட்டை எங்களோட குழந்தைகளுக்கு பழக்குகிறோம். அப்படி பழக்கிற போது அவர்கள் சத்தான உணவை உள்ளெடுக்கிறதில்லை. அதனாலேயும் அந்த ஹோமோன்கள் மூலம் வளர்க்கப்பட்ட கோழி இறைச்சிகள் அதை உண்பதனால தான் இப்போ அதிகமான குழந்தைகள் பூப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பூப்படுதல் என்பதே ஒரு ஹோமோன் மாற்றம் ஏற்படுறதால வருகின்றது. அதே சமயம் அந்த இறைச்சி வகைகளை சாப்பிட்றதால அந்த குழந்தையில் அந்த ஹோமோன் மாற்றத்தை கொண்டுறதால சிறு வயதில் பூப்படையக்கூடியதாக இருக்கின்றது. இதே அந்த பிள்ளை பண்டைய கால சாப்பாடு மாதிரி எள்ளுப்பாகு, திணை, சாமை, குரக்கன், பயறு, கடலை போன்ற தானியங்களை உள்ளெடுத்து கொண்டு வருமாயின் அந்த குழந்தையோட பூப்படைகிற வயசு சரியான வயதில் வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த காலப்பகுதியில் பெண்களுக்கு அதிகமாக நல்லெண்ணெயில் சமைத்த உணவு பழக்க வழக்கங்களை அறிமுகம் செய்வார்கள். சில பெண் பிள்ளைகள் அதை விரும்புவதில்லை. இப்படியான உணவு பழக்க வழக்கங்களை அவர்கள் தவிர்ப்பதனால் எதுவும் பிரச்சனைகள் இருக்கின்றதா? நிச்சயமாக பிரச்சனைகள் உள்ளது. பெண் பிள்ளைகள் பூப்படையும் போது முதலில் அவர்களுக்கு நல்லெண்ணெய், முட்டை தான் வழங்குவார்கள். அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்காகவே அமைகின்றது. அவர்களுடைய போஷணை நிறைந்த உணவுக்காகவே அந்த காலப்பகுதியில் அவர்களை மிகவும் பக்குவமாக, மிகவும் அவதானமாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் அவர்கள் கல்வி கற்க வேண்டும், வேறு விடயங்களுக்காக அந்த பெண் பிள்ளைகளை குறுகிய காலத்திலேயே அந்த பூப்படைதலை சரியான முறையில் பார்த்து கொள்வதில்லை. இதனால் அந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நிறைய பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கிறார்கள். இதனால் மாதவிடாய் காலப்பகுதியில் கூட பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான பிரச்சனைகள், அதாவது அந்த காலப்பகுதியில் அதிகமான வயிற்று குத்து போன்ற பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு அந்த பிள்ளைகள் முகம் கொடுக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் கேள்வி இருக்கிறது, தொடர்ச்சியாக நாங்கள் கதைக்கலாம். அடுத்தபடியாக நாங்கள் எங்களுடைய கைகளில் வைத்து கொண்டு மறுபுறம் ஒரு சில பொருட்களை தேடுவோம். அதாவது குறிப்பாக எங்களுடைய சமையலறையிலேயே கை மருத்துவம், ஆயுர்வேதம் தொடர்பான எத்தனையோ மூலிகை அடங்கிய மருத்துவ பொருட்கள் காணப்படுகின்றது. இருந்தபோது நாங்கள் வெளியில் தேடி சொல்வோம். அப்படியான முறையில் எங்களுடைய சமையல் அறையில் இருக்கின்ற ஆயுர்வேத மருத்துவ பொருட்கள் அது தொடர்பான பலாபலன்கள் தொடர்பாக இப்போது நாங்கள் கதைக்கலாம். அதாவது எங்களுடைய சமையல் அறையில் உள்ள பொருட்களில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா முதலாவது கொத்தமல்லியை எடுத்துக்கொள்வோம். கொத்தமல்லி வளமையாகவே நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த கொத்தமல்லியை நாங்கள் சின்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது, குழந்தைகளாயின் அவர்களுக்கு சுடுநீரில் அந்த கொத்தமல்லியை ஊற போட்டு அந்த நீரை வடித்து கொடுக்கும்போது அந்த காய்ச்சல் குணமடையும். இதே பெரியவர்களாயின் அந்த கொத்தமல்லியை நாங்கள் அவிச்சு அந்த தண்ணியை கொடுக்குற போது அவர்களுக்கு அந்நோய் குணமாகக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளது. இதே போல் ஓமம் எங்களோட வீட்டில் இருக்கும். அந்த ஓமத்தை சிறுவர்களுக்கு வயிற்றுக்கட்டு மெலக்கட்டு வருமாயின் அவர்களுக்கு ஓமத்தை பச்சையாக அவித்து அந்த நீரை கொடுக்கல அவர்களுக்கு சாதாரணமான மெலப்போக்கு காணப்படும். அதே சமயம் அதே சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குமா இருந்தால் அந்த ஓமத்தை கருக வறுத்து அதன் பின்னர் அதை குடிநீர் செய்து அவிச்சு கொடுக்குற போது அவர்களுக்கு அந்த போகிற தன்மை குறையும். அப்போ ஒரு பொருள்லேயே எங்களுக்கு 2 விதமான பயன்பாடும் இந்த எங்களுடைய சமையல் அறையில் உள்ளது. அதே போல் இஞ்சியை எடுத்துக்கொள்வோம். இஞ்சியை எடுத்துக்கொண்டால் இஞ்சி நாங்கள்
வளமையாக பாவிக்கிற ஒரு பொருள். ஆனால் வயிற்றுப்பெருமல் வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இஞ்சியை நாங்கள் இடித்தோ அல்லது அரைத்தோ எடுத்துட்டு சுடுநீரில் போட்டு இஞ்சி பிளேண்டி போட்டு குடிக்கிற போது அது அவர்களுக்கு குணமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே போல் சின்ன சீரகம் இருக்குது எங்களோட சமையல் அறையில். அந்த சின்ன சீரகத்தை நாங்கள் உடல் உஷ்ணம், பொம்பளை பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் வெள்ளை சாய்தல், உடல் உஷ்ணமாக இருக்கிற அந்த டைமில் அந்த சின்ன சீரகத்தை நாங்கள் இரவில் ஊற போட்டு அதை காலையில் வடித்து அந்த தண்ணியை குடிக்கிற போது அவர்களுடைய அந்த வெள்ளை சாய்தல் குறைவடையும். அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படுற கணை என்று சொல்லப்படுகின்ற உடற்சூட்டினால் வர கணை ரோகத்துக்கு அதே மாதிரி அந்த சீரகத்தை நாங்கள் ஊற போட்டு தண்ணீரை கொடுக்குற போது அவர்களுக்கு அந்த நோய்கள் தீரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இதே போல் இன்னும் நாங்கள் எடுத்து பார்த்து கொண்டோமானால் வெந்தயம் இருக்கின்றது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீரிழிவு என்பது சரியான ஒரு மிகப்பெரிய நோயாக காணப்படுகிறது. அந்த வெந்தயத்தை நாங்கள் இரவில் ஊற போட்டு காலையில் எடுத்து அந்த நீரை உள்ளுக்கு குடித்த வண்ணம் அந்த வெந்தயத்தை சப்பி சாப்பிட்டா எங்களோட உடம்பில் உள்ள இன்சுலின் சுரப்பு அதிகமாக காணப்படும். அப்போ அதன் மூலம் அவர்களுக்கு அந்த நீரிழிவு ரோகம் குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல் வீட்டில் வளர்க்கப்படும் முருங்கைக்கீரையும் கூட ஒரு மிக பயனுள்ள ஒரு அயன் கூடிய ஒரு கீரை வகையாகும். கடையில் நாங்கள் கீரையை வேண்டிக்க அது கெமிக்கல் சேர்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் இது எங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய செலவில்லாத ஒரு கீரை வகை இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் நாங்கள் வர செய்து எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கொள்ளலாம், ஆரோக்கியமாக காணப்படும். மற்றொரு கேள்வி கூட இருக்கிறது மிஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் திடீரென்று தன்னுடைய உடலை குறைத்து கொள்ளும் நோக்கோடு அதிகமாக இந்த சுடுநீர் குடிக்கின்றார்கள். இதன் மூலம் இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் இப்போது கலந்துரையாடலாம். அதாவது பெண்கள் தங்களுடைய உடல் எடையை குறைப்பதில் மிகவும் அவதானமாக இருக்கின்றார்கள். இந்த சுடுநீர் எங்களுடைய உடம்பில் உள்ள கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே ஆயினும் நாங்கள் சுடுநீரை உணவுக்கு முன்னர் அருந்துவோமானால் எங்களுடைய உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஓர்கன்ஸும் சரியாக செயற்பட இயங்கக்கூடிய நிலைக்கு வரும். அதன் மூலம் எங்களுடைய சமிபாடு சரியாக இருக்கும். அவ்வாறு சமிபாடு சரியாக இருந்து எங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அகத்துறிஞ்சப்பட்டு மிகுதியான சத்து, அதாவது கழிவு மலம் மூலம் வெளியேறுமையானால் எங்களுடைய உடல் எடை சாதாரணமாக இருக்கும். அந்த வகையிலே உணவுக்கு முன்னர் சுடுநீர் அருந்துவது மிகவும் நன்று. நிச்சயமாக. அதாவது நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் உணவு அருந்துவதற்கு முன்னர் அரை மணித்தியாலத்துக்கு முதல் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலத்துக்கு முதல் நாங்கள் ஒரு கப் சுடுநீர் குடிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் உணவு அருந்திய பிறகு ஒரு அரை மணித்தியாலம் கழித்து ஒரு கப் சுடுநீர் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களது உடலில் இருக்கின்ற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக மற்றும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதிகமாக முகம் கொடுக்கின்ற பிரச்சனை இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற பல வகையான அசௌகரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற பெண்களுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதை நாங்கள் எவ்வாறு முறையில் தீர்த்து கொள்ளலாம் என்பது தொடர்பான விளக்கம் இப்போது. எங்களுடைய பெண்களின் பருவங்களில் குழந்தை பருவம் தவிர்ந்து அதன் பின்னர் மேலான பருவம் இந்த இளமை பருவம். அந்த பெண்கள் இளமை கன்னியாகிறது என்பது இந்த மாதவிடாய் முதல் ஏற்படுற பூப்பெய்தலின் போதுதான் அவர்கள் கன்னி பருவத்தை முதல் அடைகின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு முன்னர் மாதவிடாய் காலத்தில் என்ன தமக்கு உடல்நிலை மாற்றம் என்ன ஏற்படுகிறது, உளவியல் மாற்றம் என்ன ஏற்படுகின்றது என்பது தெரியாமல் உள்ளது. அதனால் தான் நிறைய சிறு வயதிலே பிள்ளைகள் பூப்படையும் போது அவர்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியாத போது அவர்கள் அதுக்கு முகம் கொடுக்க இல்லாமல் சரியாக திண்டாடுகின்றார்கள். அப்போ அவ்வாறான அந்த கல்வியையோ அல்லது வீட்டு சூழல்லையோ அம்மா அந்த தன்னுடைய பிள்ளைக்கு அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனது உடலியலில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது, உளவியலில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதை எவ்வாறு நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வீட்டு சூழலிலிருந்து சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது சில பெண் பிள்ளைகளுக்கு சாதாரணமாக மாதவிடாய் சக்கரம் 3 நாளோ 5 நாளோ அந்த மாதவிடாய்களுக்கு காணப்படும். ஆனால் சில பெண் பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குத்து, அதிகமான வயிற்றுக்குத்து காணப்படும்.
அந்த வயிற்றுக்குத்து என்பது இயல்பாக 95% பெண் பிள்ளைகளுக்கு இயல்பாகவே காணப்படும். மாதவிடாய் காலத்தில் வயிற்றுக்குத்து என்பது இயல்பானது. ஆனால் சில பிள்ளைகள் நான் முதல் கூறின மாதிரி போஷாக்கான உணவுகளை உட்கொள்ளாமையால், நீராகாரம் கூட அருந்தாமையால், சரியான சத்து இல்லாதால் அவர்களுக்கு இந்த வயிற்றுக்குத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பெண்களுக்கு அதிகமாக இந்த மாதவிடாய் காலப்பகுதி மிகவும் ஒரு பிரச்சனையான காலப்பகுதியாக இருக்கிறது. அதாவது சரியான நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். இருந்தபோதும் சில பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் மாதவிடாய் ஏற்படாது, காலந்தாமதமாக ஆகும். சில நேரங்களில் ஒரு மாதம் பிந்திய நிலையில் கூட இந்த மாதவிடாய் ஏற்படுகிறது. இதனால் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறதா? இதை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு எவ்வகையான முறையில் நாங்கள் ஆயுர்வேத மருத்துவ முறையை அணுகலாம்? அதாவது மாதவிடாய் சக்கரத்தில் ஒழுங்கான மாதவிடாய் அது 28 நாளுக்கு ஒரு முறை சரியாக வருகின்றது. சில பேருக்கு ஒழுங்கீனமான மாதவிடாய் அது சில நேரம் 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை வருவதாக காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இந்த 28 நாளுக்கு ஒரு முறை வரும் ஒழுங்கான மாதவிடாயை நாங்கள் இந்த பெண் பிள்ளைகளில் பேண வேண்டும். ஏனெனில் அவர்கள் வளர்ந்து திருமணம் முடிக்கும் போது ஒழுங்கீனமான மாதவிடாய் காணப்படுமாயின் அவர்களுக்கு குழந்தை பேரின்மை காணப்பட்டு இருக்கின்றது. அதனால் அவர்களுடைய மாதவிடாய் ஒழுங்கீனத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதவிடாய் ஒழுங்கீனமாக வருகின்றது என்றால் அதற்கான காரணத்தை நாங்கள் அறிய வேண்டும். அதற்காக பெண்ணோயியல் மருத்துவரை நாடி அவருடைய ஆலோசனையை பெற்று அதற்கான தகுந்த காரணத்தை எடுத்து அதன் மூலம் அவர்களுக்கு வைத்தியம் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஒழுங்கான மாதவிடாயை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். அதற்கு முதல் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுர்வேதம் தொடர்பான பல்வகைப்பட்ட மருத்துவ குணங்களை நாங்களும் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். அவை தொடர்பான விளக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் திருமதி சர்மிளா அருண்பாபு அவர்கள். அதாவது நாங்கள் முன்னதாக கேட்டிருந்தோம், இந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் பற்றி கேட்டறிந்திருந்தோம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதவிடாயில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த உணவு பழக்க வழக்கங்களை விட தற்காலத்தில் அதிகமான மாற்றங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இன்றைய காலகட்டத்தில் இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கான காரணம் அதுவாக இருந்த பொழுதும் தாமதமாகி திருமணமாகும் தம்பதியினருக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையில் பாரிய அளவில் பிரச்சனை இருக்கிறது. அதை விடவும் கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் பிறந்தவுடன் அதிகமாக இந்த குருதி வெளியேறதும் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இவற்றுக்கான தீர்வு, அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தில் இவற்றுக்கான தீர்வு எவ்வகையாக காணப்படுகிறது? அதாவது இந்த ஒழுங்கீனமான மாதவிடாயின் காரணமாகவே இவர்கள் திருமணத்தின் பின்னர் குழந்தை பேறு குறைவாக உள்ளது. அதனை விட இப்பொழுது திருமணங்கள் பிந்திய காலத்தில் நடக்கின்றது. வயது பிந்தி நடக்கின்ற போது அவர்களுக்கான குழந்தை பேருக்கான அந்த தன்மை குறைந்து கொண்டு வருகின்றது. அது ஒரு முக்கிய காரணம். இவற்றை விட பெண்கள் வேலைக்கு போய் வீட்டு வேலையையும் கவனித்து அவர்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல் காரணமாக, உளவியல் தாக்கம் காரணமாகவும் அவர்கள் இந்த குழந்தையின்மை அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. இந்த மாதவிடாய் ஒழுங்கீனம் ஏற்படுறதுக்கு காரணம் எங்களுடைய பெண் பிள்ளைகளின் உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது சத்தான உணவுகளை தற்போது உண்ணுவதில்லை. கடைகளில் கிடைக்கின்ற உணவுகளையும், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவுகளையும், அந்த ரசாயனம் சேர்ந்த உணவுகளையும் இவர்கள் உண்ணுகின்றார்கள். இவற்றை உண்ணுவதனாலேயே இவர்களுடைய கருப்பை அதாவது பலவீனமடைகிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவற்றை விட இவர்கள் காலதாமதமாகி கல்யாணம் செய்கின்றார்கள். அந்த காலதாமதமாகி கல்யாணம் செய்கின்ற பொழுது இவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களினால் அந்த கொழுப்புகள் கருப்பையில் படிவடைகின்றது. அந்த கருப்பை தடிப்படைகின்ற சந்தர்ப்பத்தினால் அவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாகவே காணப்படுகின்றது. அதாவது இன்னும் சொல்ல போனால் 40-45 வயதுகளில் தான் இப்பொழுது திருமணத்தை முடிக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிறுத்தம் வார அந்த காலப்பகுதியில் இவர்கள் திருமணத்தை மேற்கொள்வதனால் தான் இப்பொழுது குழந்தையின்மை என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது. நிச்சயமாக, அதாவது குழந்தையின்மை என்கின்ற ஒரு விடயம் இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறான முறையில் நிவர்த்தி செய்யலாம் இந்த வைத்தியத்துறை மூலம்?
குழந்தையின்மை என்று பார்க்கும்போது நான் முதலே காரணங்கள் அதிகமாக கூறிவிட்டேன். எமது உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது உணவை பற்றி அதிகமாக கூறியுள்ளேன். இந்த பழக்க வழக்கங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது ஆண்கள் வந்து வேலைக்கு சென்று அவர்கள் சரியான மன அழுத்தத்துக்கு உள்ளாவதாலும் வீட்டிலே வந்து அவர்களால் இலகுவான தன்மையில் பழக முடியாமல் இருக்கின்றமையாலும் சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதுண்டு. அவ்வாறு செல்கின்ற போது அவர்கள் வந்து வீட்டில் வந்து தங்களுக்கென நேரம் ஒதுக்கி தங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து அவை ஷேர் பண்ணி கொள்ளாதனால அவர்களால் திருப்திகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இருக்கின்றதால குழந்தையின்மை காணப்படுகின்றது. ஏராளமான விடயங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கதைத்திருந்தோம், அதாவது இந்த உடல் எடை குறைப்பதால இவ்வகையான தீமைகள் ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக. குறிப்பாக பெண்கள் வந்து திடீரென உடலை குறைத்து கொள்ள எண்ணுவார்கள். அதாவது கிட்டத்தட்ட இப்போ திருமணமாக போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த 6 மாத காலப்பகுதிக்குள் தன்னை நான் வந்து குறைத்து கொள்ள வேண்டும், உடல் எடையை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு பல்வகையான அதாவது யுத்திகளை வந்து கையாளுறாங்க. இதன் போல வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆரோக்கியமற்ற யுத்திகளை கையாள்வதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து? நிச்சயமாக இந்த பெண்கள் வந்து இயல்பிலேயே தங்களை அழகுபடுத்தி கொள்ளணும் என்று நினைப்பவர்கள், அதனால் அவர்கள் தங்களுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதுவும் முன்னைய காலங்கள் எடுத்து பார்த்தால் வெளிநாட்டுக்கு பெண்கள் செல்வதென்றால், வெளிநாட்டில் மாப்பிளை பார்த்து இங்கிருந்து பெண் செல்வதென்றால் மெல்லிய பெண்கள் தேவை என்று கேட்பதுண்டு. அந்த வகையிலே அவர்கள் தங்களை மிகவும் மெலிதாக பயன்படுத்துவதற்காக கடைகளில் கிடைக்கப்படுகின்ற இந்த ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் சேர்ந்த இந்த மருந்துகளை அவர்கள் பாவிக்க அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் கெட்டு போகின்றது. எங்களுடைய பெண்கள் இயல்பாகவே எங்களுடைய ஆரோக்கியமான உணவுகளை உண்டு வரும்போது இயல்பாக அவர்கள் வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் குறுகிய காலப்பகுதியில் தங்களுடைய உடல் எடையை குறைக்க யோசித்தால் மிகவும் பாரிய விளைவுகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அவர்கள் அதன்போது மருந்துகளை உபயோகிக்கின்ற போது அவர்களுக்கு தோள்கள் எல்லாம் சுருங்கி முகத்தில் ஒரு திடீரென்று முதுமையான தோற்றம் காணப்படும். அந்த மருந்து ஆரம்பத்தில் பயன்படுத்திக்க தெரியாது. அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நீண்ட காலமாக பயன்படுத்தும் போது அவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஒரு முகம் கொடுப்பார்கள். அதே போல உடல் ஹோமோன்களில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஹோமோன் மாற்றங்களாலேயும் அவர்களுக்கு பிறகு திருமணத்தின் பின்னர் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாக அமையும். எனவே பெண்கள் சடன்லியாக தங்களுடைய உடல் எடையை குறைப்பதென்பது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். அடுத்தபடியாக இந்த உடலை வந்து நாங்கள் ஆரோக்கியமாக ஆயுர்வேத முறையில் குறைத்து கொள்றதுக்கு இவ்வகையான மருந்து முறைகளை வந்து நாங்கள் அணுகலாம். இந்த உடல் எடையை குறைப்பதற்கு ஆரோக்கியமான வழிகள் எங்களுடைய ஆயுர்வேதத்தில் காணப்படுகின்றது. அதாவது திடீரென்று உடல் எடையை குறைக்காமல், மருந்துகளால் மட்டும் உடல் எடையை குறைக்காமல் அதனுடன் சேர்ந்த இலகுவான உடற்பயிற்சி, யோகாசனம் போன்ற அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் இந்த உடல் எடையை குறைப்பது ஆரோக்கியமான வழியில் காணப்படுகின்றது. எங்களுடைய ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய எடை குறைய வேண்டுமாயின் எங்களுடைய கழிவுகளை சரியாக அகற்றுவதன் மூலம் இந்த உடல் எடையை எங்களால் குறைத்து கொள்ள முடியும். நாங்கள் உண்ணும் உணவுகளில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணும் போது மெலக்கட்டு எங்களுக்கு இல்லாமல் போகின்றது. அந்த மெலம் கழிவடைவதன் மூலம் உடம்பில் அதிகளவாக தேக்கப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டோ புரோட்டீனோ போன்ற பொருட்கள் எல்லாம் வெளியில் கழிக்க ஏதுவாக இருக்கின்றது. அதே போல சிறுநீர் மூலம் நாங்கள் அதிகமாக உள்ள எங்களுடைய கழிவுகளை அகற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது சிறுநீர் பெருக்கியான உணவு வகைகளை நாங்கள் உட்கொள்கின்ற போது அதன் மூலமும் எங்களுடைய உடையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஆரோக்கியமான வழியில் இந்த உடல் எடையை குறைப்பதுதான் மிகவும் நன்றாக காணப்படுகின்றது. நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் நாங்கள் எங்களுடைய மருத்துவத்துறையை கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்தபடியாக மற்றொரு கேள்வி கூட இருக்கிறது. பெண்கள் தன்னை அழகுபடுத்தி கொள்ளணும் என்கிற ஒரு நோக்கோடு ரசாயனம் கலந்த அழகு பராமரிப்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதனால் வருகின்ற பாதிப்புகள் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? அதாவது இந்த அழகு நிலையங்கள்
என்று பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் ரசாயன பொருட்கள் சேர்ந்த இந்த முகப்பூச்சுக்களை அவர்கள் பூசுவதன் மூலம் முகத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டு அதில் புண்கள் ஏற்பட்டு வருகின்ற பேஷண்ட் எங்கள்கிட்ட நிறைய வரியின நோயாளிகள். அந்த வகையில் அவர்களுக்கு ஒவ்வாமை காரணமாக முகத்தில் முடி வளர்கிற சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்கள் உள்ள நோயாளிகள் கூட எங்களிடம் வருகை தருகின்றார்கள். ஆனால் பெண்கள் இயல்பான அழகானவர்கள். எங்களுடைய மூதாதையர்கள் என்னத்தை பாவிச்சு அழகாக இருந்தவர்கள், எதையும் பாவிக்கவே இல்லையே. அவ்வாறு இருக்கையில் இப்போ மட்டும் இந்த நாகரிக வளர்ச்சி காரணமாக இந்த பெண்கள் தேவையற்ற பொருட்களை எல்லாம் முகத்தில் பூசி இந்த அழகை கெடுத்துக்கொள்வதை விட இயல்பாக எங்களுடைய வீட்டிலே எடுக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அவர்கள் அழகாகலாம். அந்த வகையில் பார்க்க போனால் கடலை மா இருக்கின்றது. கடலை மாவை முகத்தில் பூசி 20 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினால் முகம் மிகவும் அழகாக பொலிவடையும். அதே போல் வீட்டில் நாங்கள் மரக்கறியாக வாங்கப்படும் தக்காளி பழம், அந்த தக்காளி பழத்துக்கு சிறிதளவு சுகர் சேர்த்து அதை முகத்தில் பூசி அது 5 நிமிடங்கள் தான் வைக்க வேண்டும். 5 நிமிடத்தின் பின்னர் அதை குளிர்நீரில் கழுவும் போது மிகவும் முகம் சரியா பொலிவடையக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதே போல் சந்தன பவுடர் இயல்பான இயற்கையான ஒரு பொருள். அந்த சந்தன பவுடரை பன்னீர் சேர்த்து, அதாவது ரோஸ் வாட்டர் என்று சொல்லப்படுகின்ற பன்னீர் சேர்த்து முகத்தில் பூசைக்குள்ள முகம் சிறப்பாக பொலிவாக காணப்படும். இப்படியான இயற்கையான பொருட்கள் இருக்கின்றது. அந்த இயற்கையான பொருட்களை பாவித்து எங்களுடைய பெண்கள் மிகவும் அழகாக காணப்படலாம். அதே சமயம் இவர்கள் இவ்வாறு முகத்துக்கு பூசப்படுகின்ற இந்த ரசாயன பொருட்கள் சேர்ந்த பூச்சுக்களால் நாளடைவில் கேன்சர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது. நிச்சயமாக, அதாவது நாங்கள் கெமிக்கல் கடந்த அழகு பொருட்களை பயன்படுத்துறதால பாரிய பிரச்சனைகள் வந்து இடம்பெறுகிறது. குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ஒரு பகுதி, அதாவது எங்களுடைய தலைமுடி தொடர்பான பகுதிகளில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக நாங்கள் முடி தொடர்பான விடயம், எங்களுடைய தலைமுடி உதிர்தல், பொடுகு, இளநரை போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுகிறது. இவற்றை வந்து நாங்கள் ஆயுர்வேத மருத்துவ முறையில் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்? நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் ஏற்படுவதற்கான காரணங்கள் முக்கியமாக போஷாக்கின்மை, அதாவது அயன் சத்து குறைபாடாக இருக்கிறபடியாத்தான் இந்த தலைமுடி உதிர்தல் ஏற்படுகின்றது. அதனை விட தலையில் பொடுகு காணப்பட்டாலும் இந்த தலைமுடி ஏற்படுகின்றது, தலைமுடி உதிர்தல் ஏற்படுகின்றது. அதாவது இந்த இளநரை என்பது அது பரம்பரையாகவே வரக்கூடியது. பரம்பரையில் இளநரை வந்தால் அவற்றை ஆயுர்வேதத்தில் நிவர்த்தி செய்வது மிகவும் கடினமாக காணப்படும். ஆனால் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினால் அவருக்கு ஒரு இளநரை ஏற்படுமாயின் அதை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது தொடர்பான இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது உங்களோடு பகிர்ந்து கொள்ள. அதற்கு முதல் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து மீண்டும் பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நோய்கள், அதாவது பல வகையான நோய்கள் பெண்களுக்கு ஏற்படுகிறது, இவற்றை ஆயுர்வேத வைத்திய முறை மூலம் எவ்வாறான முறையில் நாங்கள் அணுகலாம் என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள. அடுத்தபடியாக இந்த பெண்களுக்கு அதிகமாக இந்த பருவநிலையை அடைந்த பிறகு முகத்தில் பருட்கள் ஏற்படுகின்ற தன்மை இருக்கிறது. இவற்றை வந்து குறைத்து கொள்ள பெண்களும் எவ்வகையான அணுகுமுறைகளை அணுகினாலும் அவற்றை வந்து பாதகமான முறையில் ஈட்டி செல்லக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இயற்கையான முறையில் இவற்றை எவ்வாறான முறையில் குறைத்துக் கொள்ளலாம்? அதாவது பெண்களுக்கு முகப்பரு ஏற்படுவது என்பது அவர்களுடைய பருவ மாற்றத்தில் வர ஹோமோன்களின் மாறுபாட்டினால் தான் ஏற்படுகின்றது. அதனை விட அவர்களுக்கு மெலக்கட்டு காணப்படுமாயின் இந்த முகப்பெரு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் உள்ளது. அவற்றை விட அவர்கள் தூசு வெயிலில் அலையும் போது முகத்தில் அழுக்குகள் படிவதனாலேயும் இந்த முகப்பெரு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவற்றை எல்லாம் விட சுத்தமான நீராகாரம் அருந்தாமையினாலும் இது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. எனவே இதனை நிவர்த்தி செய்வதற்காக
இயற்கையான முறையிலேயே நாம் இந்த முகப்பருவை நீக்கி கொள்ளலாம். அதாவது கொழுப்பு சாப்பாடு, எண்ணெய் சாப்பாடு போன்ற சாப்பாடுகளை நாங்கள் உள்ளெடுப்பதை குறைத்து கொள்ளலாம். அவற்றை விட முகத்துக்கு நாங்கள் பூசுவோமாயின் தற்பொழுது கற்றாழை மிகவும் பிரபல்யமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு மூலிகையாகும். இந்த கற்றாழையின் உள்ளே உள்ள ஜெலியை எடுத்து நாங்கள் முகத்திலே பூசி 20 நிமிடங்கள் கழித்து அவற்றை நாங்கள் கழுவிக்கொண்டு வருவோமானால் தினமும் இதனை செய்து கொண்டு வர வேண்டும். எங்களுடைய முகம் இயல்பான நிலைக்கு இந்த பருக்கள் எல்லாம் முகப்பரு குறைந்து பொலிவுடன் காணப்படும். அதாவது இந்த கற்றாழையில் குளிர்ச்சி உண்டாக்கி தன்மை காணப்படுகின்றது. எனவே முகத்தில் உள்ள உஷ்ண நிலையை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இதில் காணப்படுகின்றது. அடுத்தபடியாக குறிப்பாக சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பொதுவாகவே இந்த சிறு பிள்ளைகள் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த உணவை சரியான முறையில் உட்கொள்ளாமையால் அல்சர் போன்ற கேஸ்ட்ரிக் போன்ற பிரச்சனைகள் வருகின்றது. இவற்றை நாங்கள் இந்த ஆயுர்வேத வைத்திய முறையில் எவ்வாறான தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம்? அதாவது அல்சர் என்பது வயிற்றுப்புண். இது சிறியோர் தொடக்கம் பெரியோர் வரைக்கும் காணப்படுகின்றது. நாங்கள் நீண்ட நேரம் உணவை உட்கொள்ளாமல் இருக்கின்றமையினாலும் வயிற்றில் சிறிய புண் வந்த பின் அமிலம் சேர்ந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்கின்றமையினாலும் வேலை காரணமாக மன அழுத்தம் காரணமாக உணவை தவிர்ப்பதனாலும் அதே போன்று துக்கம், கவலை போன்ற யோசனை போன்றவற்றால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சீரான முறையில் கொண்டு போகாத விடத்து எங்களுக்கு இந்த குடற்புண் ஏற்படுகின்றது. இந்த குடற்புண் ஏற்பட்ட நபர் அதனை தொடர்ந்து நிவர்த்தி செய்ய வேண்டுமாயின் ஒழுங்கான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கையாள வேண்டும். காலையில் 8 மணிக்கு அவர் உணவு உண்டால் மதியம் 1 மணிக்குள் அவர் உணவு உண்ண வேண்டும். அந்த இடைவெளியை குறைப்பதற்கு இடையில் 10 மணிக்கு ஒரு டீயோ ஒரு பிஸ்கட்டோ அவர் சாப்பிட்டு கொள்ளலாம். மாலை வேளைகளை எடுத்துக்கொண்டால் அந்த வேளைகளில் டீயுடன் ஏதாவது ஒரு சிற்றுண்டி ஒன்றோ உணவாக உட்கொள்ளலாம். அதே போன்று இரவு நேரத்தில் 8 மணிக்குள் தனது இரவு உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இவர்கள் காலையில் அவசியம் உணவு உண்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாகும். ஏனெனில் இரவு நேரத்தில் நீண்ட வேளை காணப்படுகின்றது. அப்படி காணப்படுகின்றமையினால் இவர் காலையில் கட்டாயமாக உணவருந்துவது என்பது முக்கியமானது. அதே சமயம் உணவினை நாங்கள் உண்ணும்போது அதிக உரைப்பு சேர்ந்த, அதிக புளிப்பு சேர்ந்த சூடான உணவுகளை தவிர்த்து கொள்வது மிகவும் அவசியமாகும். குளிர்மையான உணவுகளை உள்ளெடுத்தல், தயிர், யோகட் போன்ற பால் திரவியங்களை இவர்கள் உள்ளெடுத்துக் கொள்வதனால் அந்த வயிற்றில் உள்ள புண்கள் ஆறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்காக்கி கொண்டு வருமிடத்து இவர் இந்த குடற்புண் என்ற ரோகத்திலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாக நாங்கள் இந்த ஆரோக்கியமான உணவை நாங்கள் உட்கொண்டால் நிறைய நோய்களில் இருந்து விடுபடலாம் என்ற ஒரு விடயம் உண்மையான விடயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக மற்றொரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக இது எல்லோருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாத சில பெண்களும் இருக்கின்றார்கள். ஆரோக்கியமான உணவு என்று சொல்லி நாங்கள் எதை குறிப்பிடலாம்? ஆரோக்கியமான உணவென்பது போஷாக்கு நிறைந்த உணவு. இப்பொழுது உள்ள அசேதன பசலைகளில் விளைகின்ற மரக்கறிகளையோ பழ வகைகளையோ உண்பதன் மூலம் எங்களுடைய ஆரோக்கியமான உணவு இன்மையாக காணப்படுகின்றது. இப்பொழுது மெலக்கட்டு உண்டென்றால் வாழைப்பழம் சாப்பிடுங்கள், பப்பாப்பழங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அவை அனைத்துமே கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அசேதன பசலையில் விளைந்ததாக காணப்படுகின்றது. அவைகளை நாம் உண்ணச் சொல்லி அவர்களுக்கு கூறுகின்ற போது அதனால் ஏற்படும் விளைவு அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் தற்பொழுது உள்ள உணவு பழக்க வழக்கங்களில் இந்த அசேதன பசலை கலந்த உணவு வகைகளை நாங்கள் தவிர்க்க சொல்கின்றோம். எங்களுடைய முந்தைய காலத்தில் வயல் செய்கின்ற போது எந்த ஒரு அசேதன பசலைகளையும் அவர்கள் உபயோகப்படுத்தினதில்லை. வீட்டில் காணப்படுகின்ற மாட்டெரு கழிவு, குப்பை கூலங்களை வயலில் போடும்போது அது எங்களுக்கு சேதன பசலையாகவே காணப்பட்டது. அதிலிருந்து விளைகின்ற நெல், மரக்கறிகளை நாங்கள் உண்ணுகின்ற போது அது எங்களுக்கு ஆரோக்கியமாக காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் எங்களுடைய உணவு பழக்கங்கள் அருகி கொண்டு வருகின்றது. நாகரீகத்துக்கேற்ற மாதிரி எங்களுடைய உணவு பழக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டு வருகின்றோம். இப்பொழுதுள்ள பிள்ளைகளில் சாமை, திணை, குரக்கன் தெரியுமா என்று கேட்டால் ஒருவருக்குமே தெரியாது. அந்த தானியங்களே தெரியாத அளவுக்கு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த உணவு பழக்கத்தை எங்களுடைய பண்டைய மூதாதையர்களின் உணவு பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டு செல்வோமானால் அதுவே எங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவு பழக்கமாக இருக்கிறது. இந்த உணவோடு, ஆகாரத்தோடு எங்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால்
முந்தைய காலத்தில் பெண்கள் நிலத்தில் இருந்து சாணி மெழுகுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மூட்டு வலி வந்ததில்லை. அதேபோல் கிணற்றில் தண்ணி இறைப்பார்கள். அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடற்பயிற்சியாகவே காணப்பட்டது. அதேபோல் எங்களுடைய பெண்கள் அம்மியில் அரைத்த சம்பலை உண்பார்கள். அதேபோல் உரலிடிப்பார்கள், ஆட்டுக்கல்லில் மாவரைப்பார்கள். இது ஒவ்வொன்றுமே அவர்களுடைய இயல்பான ஆரோக்கியமான உடலையும் உடல் அழகையும் கொடுத்தது. ஆனால் இப்பொழுது மிக்சி, கிரைண்டர், மோட்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்ததன் பிற்பாடு எங்களுடைய பெண்களின் உடலில் கொழுப்பு தங்குறது அதிகமாக இருக்கிறது. இப்படி கொழுப்பு அதிகமாக தங்குறதால தான் எங்களுடைய கருப்பையில் கொழுப்பு படிந்து அதன் மூலமே எங்களுடைய குழந்தையின்மை காணப்படுகின்றது. இவ்வாறாக ஆரோக்கியம் என்பது எங்களுடைய பண்டைய கால மூதாதையரிலிருந்து நாங்கள் அதனை கற்றுக்கொண்டு இனிவரும் சந்ததியினர் அதை பின்பற்றி செல்பவர்கள் இருந்தால் எங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைய பாரதி நிகழ்ச்சியில் பல்வகைப்பட்ட ஆரோக்கியம் தொடர்பான விடயங்கள், அதாவது நாங்கள் ஆயுர்வேத முறையில் எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக கருத்தரித்த பிறகு குழந்தை பிறந்தவுடன் அந்த பெண்ணுக்கு அதிகமான பிரச்சனைகள், அதாவது வயிற்றுப்புண்ணாக இருக்கலாம், உணவு சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இவற்றுக்கு நாங்கள் எவ்வாறான முறையில் இந்த ஆயுர்வேத அணுகுமுறையை நாடலாம்? அதாவது குழந்தை பிறப்பின் பின்னர் குருதிப்போக்கு என்பது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அளவுக்கு அதிகமான குருதிப்போக்கு என்பது அது அசாதாரணமான விஷயமாகும். அந்த வகையிலே குழந்தை பிறந்தவர்களை சரியாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கான உணவு முறை, பத்திய முறைகள் சரியாக வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படாத விடத்துத்தான் இந்த பெண்கள் அதிகமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். இவற்றை விட குழந்தை, அதாவது முதற் குழந்தையாயின் குழந்தை பிறந்த பின்னர் அதனை எவ்வாறு பராமரிப்பதென்பது அந்த அம்மாவுக்கு ஒரு மிகவும் சவாலாகவே அமைகின்றது. அந்த வகையிலே அவருக்கு குழந்தை பராமரிப்பு பற்றிய விஷயங்கள் தெரியாத விடத்து அவர் மிகவும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாவார் குழந்தை பிறந்தவுடனே. அந்த வகையிலே அவருக்கான அந்த சிறப்பான கல்வியை வழங்க வேண்டும். குழந்தை பிறந்த பின்னர் அதனை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று அதனை தெளிவுபடுத்தும் இடத்து அவர் குழந்தை பேற்றின் பின்னர் மிகவும் ஒரு ஆரோக்கியமாக தனது குழந்தையை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். அவற்றை விட குழந்தை பேற்றின் பின்னர் முக்கியமான 2 விடயங்கள் உள்ளது. அதாவது ஒன்று உணவு, இரண்டாவது அவர்களது குளியல் முறை. உணவுகளில் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை அவர் அதிகமாக உண்ண வேண்டும். அவற்றை விட அவரது குளியல் முறை, அதாவது சுடுநீரில் தான் முன்பெல்லாம் குளிப்பார்கள். அதிலே எங்களுடைய ஆயுர்வேத மூலிகைகள் சேர்ந்த பட்டைகளை அவித்து அதன் குளிக்க வைப்பதன் மூலம் அவருடைய உடல் ஆரோக்கியம் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். பெண்களின் கருப்பை ஒரு கையளவு என்று சொல்வார்கள். அந்த கருப்பை குழந்தையை தாங்கும் அளவுக்கு விரிந்துள்ள போது குழந்தை பேற்றின் பின்னர், குழந்தை வெளிவந்த பின்னர் அந்த கருப்பை தனது இயல்பான நிலைக்கு வர வேண்டும். அந்த இயல்பான நிலைக்கு வரும் வரைக்கும் அந்த பெண்ணை மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். அதே போல அந்த பெண் குழந்தை பிறப்பின் பின்னர் தனது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் அவதானமாக இருக்கும் இடத்து உடல் எடை கூடாது. அவ்வாறு இல்லையாயின் அவருக்கு அதன் பின்னர் உடல் எடை அதிகமாகிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. குழந்தை பிறப்பின் பின்னரும் முடியுதிர்ற பிரச்சனைகளும் அவருக்கு காணப்படும். அதாவது குழந்தைக்கு பால் ஊட்டும் போது எங்களுடைய நியூட்ரிஷன் முழுவதும் அந்த தாய்ப்பாலில் செல்கின்றமையினால் அந்த அம்மா தனக்கு தேவையான போஷாக்கான மருந்து வகைகளோ உணவுகளையோ உள்ளெடுக்க வேண்டிய தேவை காணப்படும். அவ்வாறு அவர் தன்னை கவனித்து கொள்ளாத விடத்து அந்த பாலூட்டும் காலப்பகுதியில் முடி கொட்டும். அந்த முடி கொட்டுற பிரச்சனை அவர் நிவர்த்திக்க வேண்டுமாயின் அவர் தனது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியதாக உள்ளது. அடுத்தபடியாக இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்களும் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கிவிட்டோம். அதாவது இந்த மாதவிடாய் காலப்பகுதிகள், மாதவிடாய் இடைநிறுத்தம், அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் முடிவரும் காலப்பகுதிகள் அந்த பெண் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார். குறிப்பாக அந்த காலப்பகுதியில் தான் அந்த பெண்ணுக்கு அதிகமான கோபம் வரும், சில விடயங்களில் மாற்றம் ஏற்படும். இவ்வகையான பிரச்சனைகளை எவ்வாறாக நாங்கள் தீர்த்து கொள்ளலாம்? அதாவது மாதவிடாய் நிறுத்தம் என்பது ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு வயதாக காணப்படும். இதிலே பெரும்பான்மையாக எங்களுடைய ஜெனட்டிக், அதாவது எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய பரம்பரையில் இந்த மாதவிடாய் நிறுத்தம் எங்களோட அம்மாவுக்கு என்ன வயசு என்றால் எங்களுடைய அம்மம்மாவுக்கு என்ன வயது, அந்த வயதிலே எங்களுக்கு ஏற்படுற மாதிரியான பரம்பரையான ஒரு வயதைத்தான் அதில் நாங்கள் பெரும்பாலும் கூறிக்கொள்ளலாம். அதே போன்று அந்த வயது பொதுவாக எடுத்துக்கொண்டால் 45 வயதிலிருந்து 50 வயதுக்குள் மாதவிடாய் நிறுத்தம் தற்போது காணப்படுகின்றது. மாதவிடாய் நிறுத்தம் என்பதை எங்களுடைய பெண்கள் அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு எவ்வாறான குணங்குறிகள் காணப்படும் என்பது பெரும்பாலும் தெரிவதில்லை. இந்த மாதவிடாய் நிறுத்தம் வரப்போவதற்கு முன்னதாக மாதவிடாய் ஒழுங்கீனம் காணப்படும், அல்லது எங்களுக்கு வளமையாக வருகின்ற 3 நாட்களோ 5 நாட்களோ அந்த மாதவிடாய் ஒழுக்கு அதிகமான நாளாகவும் அதிகமான குருதிப்பெருக்கும் அந்த காலப்பகுதியில் காணப்படும். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படும். இந்த மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படுவதற்கு காரணமே எங்களுடைய உடம்பில் உள்ள ஹோமோன்களின் தொழிற்பாடுகள் மாற்றம் ஏற்படுகின்றமையினால். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அவருக்கு கோபம், சினம், வெறுப்பு, கவலை போன்ற உணர்வுகள் ஏற்பட காரணமாக இருக்கின்றது. இந்த உணர்வுகளை சரியான வகையில் கையாள்வதற்கு தற்பொழுது எங்களுடைய ஆயுர்வேத வைத்தியத்தில் மருந்துகள் காணப்படுகின்றது. அந்த மருந்துகளை அவர் உட்கொள்ளும் இடத்து இந்த ஹோமோன் பேலன்ஸ், அதாவது சமநிலைக்கு வருகின்ற போது அவர் மிகவும் ஆரோக்கியமாக தனது இறுதிக்கால பகுதியை கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைய தினம் ஏராளமான விடயங்கள், அதாவது இந்த ஆயுர்வேதத்திலிருந்து நாங்கள் எவ்வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் எங்களுடைய அழகு குறிப்பாக இருக்கலாம், மாதவிடாயாக இருக்கலாம், குழந்தை பெறுகின்ற காலப்பகுதியாக இருக்கலாம், அதாவது முடி சார்ந்த பிரச்சனை என்பன தொடர்பாக அதிகமான விடயங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இதற்கான தீர்வினை நாங்கள் ஆயுர்வேத முறையிலிருந்து எவ்வாறாக பெற்றுக்கொள்கிறது என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான விடயமாக கூட அமைந்திருந்தது. இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வரும் நேரத்தை நெருங்கிவிட்டது என்று சொல்லலாம். இதுவரை நேரமும் இந்த ஆயுர்வேதம் தொடர்பான பல வகையான நன்மை தரக்கூடிய விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தாங்க திருமதி சர்மிளா அருண் பாபு அவர்கள். அவருக்கு இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. இதுவரை நேரமும் அணிந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுதர்சினி. நன்றி நேயர்களே.